ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாலை கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வாலை கிச்சனில் பொதுவாக நம்ம கிச்சன் அப்படின்னாவே குக்கிங் பண்ணுற ஒரு இடம் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம கிச்சனில் இருக்கிற பொருள்கள் வச்சே பார்த்திங்கன்னா செலவில்லாத வைத்தியமும் பண்ண முடியும். அது என்னது செலவில்லாத வைத்தியம் அப்படின்னு தானே கேட்குறீங்க? அதாவது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய பொருள்களே சில சமயம் நம்ம உடலில் இருக்கிற நோய்களுக்கு மருந்தாக அமையும். அந்த வரிசையில் ஒரு சில நல்ல பயனுள்ள குறிப்புகளை தான் இன்றைக்கி நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். உடல் ரீதியாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்கு மருத்துவரை போய் பார்க்குறது தான் சரி. அதே சமயம் இந்த மாதிரியான சின்ன சின்ன கை வைத்தியங்களை நீங்கள் செஞ்சு பார்க்குறதுல தவறு கிடையாது. இந்த மாதிரி நம்ம கிச்சனில் கிடைக்கக்கூடிய பொருள்களை வைத்து எந்த மாதிரியான நம்ம கை வைத்தியங்களை நாம் செஞ்சுக்க முடியும் அப்படின்ற தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க. டிப் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க, டயபெட்டிக் பேஷண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இளந்தம்பழத்தை அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த சுகர் கட்டுக்குள்ளே வரும். எங்கே இந்த இளந்தப்பழம் கிடைச்சாலும் உடனே வாங்கி அதை சாப்பிடுங்க. ரொம்பவே உடம்புக்கு நல்லது. டிப் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் வெயிட், அதாவது அதிக உடல் எடையோடு இருக்கிறது. இதனால் முதல் பிரச்சனையாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான தொப்பை இருக்கும். இந்த மாதிரி பெருசாக தொப்பை இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா முளைக்கட்டிய வெந்தயத்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றப்போ தொப்பை படிப்படியாக குறைய நிறையவே வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில பேருக்கு பற்கள் வலுவில்லாமல் ஈறுகளில் ரத்தம் வந்துட்டுருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க ஆப்பிள் பழத்தை தொடர்ந்து பற்களில் கடித்து சாப்பிட்றப்போ வலுவிழந்த அந்த பற்கள் பலம் பெறும். டிப் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா விக்கல் தொந்தரவு அடிக்கடி இருக்கும். அதாவது தொடர்ந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா விக்கல் நிற்கவே நிற்காது. அது இல்லாமல் அடிக்கடி விக்கல் வந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு மீடியம் சைஸ் டம்ளர் அளவு தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதில் 2 ஏலக்காயை நசுக்கி போட்டு அது கூடயே பார்த்தீங்கன்னா 4-5 துளசி இலைகளை போட்டு நல்லா கொதிக்க வச்சு, இப்போ ஒரு டம்ளர் தண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அந்த டம்ளர் தண்ணீரை பாதி அளவு தண்ணீராக வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டிட்டு அந்த தண்ணீரை குடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய விக்கல் பிரச்சனை உடனே நின்றுடும். அதே மாதிரி உங்களுக்கு அடிக்கடி விக்கல் வந்துக்கிட்டு இருந்த பிரச்சனை இருந்தாலும் அதுவும் சரியாகும். டிப் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இடுப்பு வலி இருக்கிறவங்க நம்ம வீட்டிலேயே எளிதாக ஒரு கை வைத்தியம் மூலமாக அந்த இடுப்பு வலியை சரி பண்ணிக்க முடியும். இதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதம் வடித்த கஞ்சி தான். பொதுவாக நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா சாதம் வடித்த கஞ்சியை கீழே தான் போடுவாங்க. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த சாதம் வடித்த கஞ்சிக்குன்னே பார்த்தீங்கன்னா நிறைய மகத்துவமும் நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சாதம் வடித்த இப்போ இடுப்பு வலி சரியாகிறதுக்கு இந்த சாதம் வடித்த கஞ்சி ஒரு டம்ளர் அளவு எடுத்துக்கிறோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வடச்சட்டி வச்சுட்டு அதில் 1/2 ஸ்பூன் நெய் போட்டு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தை அந்த நெய்யில் சேர்த்து அதை வறுத்துட்டு இந்த சாதம் வடித்த கஞ்சியோட கொட்டி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இடுப்பு வலி இருந்த இடம் தெரியாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக இந்த சாதம் வடித்த கஞ்சியில் பார்த்தீங்க இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லலையா. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹேர் கண்டிஷ்னராக சாதம் வடித்த கஞ்சி நமக்கு யூஸ் ஆகும். பொதுவாக இந்த நம்ம ஷாம்பெல்லாம் நீங்கள் போட்டு குளித்ததுக்கப்புறமா நீங்கள் கண்டிஷ்னர் எதுவுமே அப்ளை பண்ண தேவையில்லை. இந்த சாதம் வடித்த கஞ்சியை தலையில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் அப்படி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெறும் தண்ணியில் தலையை அலசினீங்கன்னா போதும். உங்களுக்கு நல்ல ஒரு கண்டிஷ்னராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சாதம் வடித்த கஞ்சி வச்சு ஒரு ஹேர் பேக்கு நம்ம பண்ண முடியும். அந்த ஹேர் பேக் பற்றின டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த பதிவில் நான் அதை பதிவிடுறேன். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாதம் வடித்த கஞ்சியை பயன்படுத்தி நம்ம ஃபேஸ் பேக் பண்ணி போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதை ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் மாதிரி கூட பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் குளிக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி அந்த சாதம் வடித்த கஞ்சியை உங்கள் உடம்பு முழுவதும் சரி உங்கள் முகத்திலையும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிக்க போனீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஒரு முறை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 6 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க தினமும் உங்களுடைய உணவில் ஒரு மாம்பழம் சாப்பிட்டுட்டு வாங்க. உங்களுடைய நரம்பு தளர்ச்சி சீக்கிரமே குணமாகும். அது இல்லாமல் இப்போ நமக்கு மாம்பழ சீசன், ஈஸியாக மாம்பழம் கிடைக்கும். அதனால நீங்கள் இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். டிப் நம்பர் 7 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில் பனங்கிழங்கு கிடைக்கிறது அப்படின்றது மிக மிக அரிதான ஒரு விஷயந்தான். இருந்தாலும் பனங்கிழங்கு கிடைச்சது அப்படின்னா அதை அடிக்கடி உங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கிறங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உடல் அழகு கூடும்.
டிப் நம்பர் 8 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து இருமல் வந்து இருந்துக்கிட்டே வந்துட்டு இருக்கும். இந்த தொடர்ந்து ஓயாமல் இருமல் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து நல்லா வந்து முத்தி போன வெண்டைக்காயை எடுத்து அதை நல்லா தண்ணி கூட சேர்த்து சூப்பு வச்சு குடிக்கிறப்போ அந்த இருமல் வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. இப்போ நல்ல முத்தின வெண்டைக்காயை வந்து எடுத்து எண்ணெயில் வந்து அதை கட் பண்ணி எண்ணெயில் போட்டு வதக்கி ஒரு பெரிய டம்ளர் அளவு தண்ணியை வந்து அதில் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக உப்பும் மிளகுத்தூளும் போட்டு கொதிக்க வைத்து அதை வந்து குடிச்சிடுங்க. உங்களுடைய தொடர்ந்து நாள்பட்ட இருமலாக இருந்தால் கூட அந்த இருமல் வந்து சரியாயிடும். அடுத்ததாக டிப் நம்பர் 9 என்னன்னு பார்க்கலாம். நாம் குடிக்கிற தண்ணீரில் கொஞ்சமாக வந்து துளசி இலைகளை வந்து ஒரு சில துளசி இலைகளை வந்து போட்டி வைங்க. இந்த துளசி தண்ணீரை தினமும் நம்ம வந்து தொடர்ந்து குடிச்சிட்டு வரப்போ குழந்தைகளுக்கும் சரி நமக்கும் சரி ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கும். டிப் நம்பர் 10 என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தீராத தலைவலி வந்து இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆவி பிடிச்சு பாருங்கள். ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணியை வந்து நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் காஃபித்தூளை போட்டு ஆவி வந்து பிடிக்கணும். காஃபித்தூள் போட்டு காஃபி தானே குடிப்பாங்க, நீங்கள் ஆவி பிடிக்க சொல்கிறீங்களேன்னு கேட்குறீங்களா? இந்த மாதிரி ஒரு டைம் வந்து செஞ்சு பாருங்கள். உங்களுடைய தீராத தலைவலியும் சீக்கிரமே வந்து தீரும். நம்ம முயற்சி பண்ணி பார்க்குறதுல எந்த ஒரு தப்புமே வந்து கிடையாது. டிப் நம்பர் 11 என்னன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு இன்டைஜஷன் வந்துருச்சு, அதாவது அஜீரண கோளாறு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ரெமிடி, ஸ்பாட் ரெமிடி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை வந்து எடுத்துக்கிறோங்க. கருவேப்பிலை எடுத்துக்கிட்டு 1 டம்ளர் மோர், நல்லா புளித்த மோராக இருந்தது அப்படின்னா அந்த மோரில் இந்த கருவேப்பிலையை போட்டு அப்படியே வந்து மிக்சியில் வந்து ஒரு ஓட்டிட்டு அதை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு அதை நீங்கள் வடிதட்டிட்டு வந்து குடிச்சு பாருங்கள். உங்களுடைய அந்த அஜீரண கோளாறு, இன்டைஜஷன் அப்படின்றது உடனே வந்து சரியாயிடும். உடனே ரெக்கவரி ஆனதுனால நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் வந்து உணர்வீங்க. இந்த மாதிரி குடிச்சிட்டு வர்றப்போ வெயிட் ரிடக்ஷனுக்கும் இது நமக்கு வந்து வழிவகுக்கும். இது வரைக்கும் நான் சொன்ன சின்ன சின்ன இந்த கை வைத்தியங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த குறிப்புகளை நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கிச்சனை வந்து குக்கிங்க்கு மட்டும் வந்து நம்ம பயன்படுத்தாமல் இந்த மாதிரியான சின்ன சின்ன கை வைத்தியங்களுக்கும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அங்கே இருக்கிற பொருள்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தலைவலியாக இருந்தாலும் அதுக்கு வந்து நம்ம வந்து மருத்துவரை அணுகி போகாமல் அதை நம்ம வீட்டிலேயே நம்மளால் வந்து சரி பண்ணிக்க முடியும். பெரிய பிரச்சனையாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக மருத்துவர்கிட்ட தான் வந்து போகணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நாம் வீட்டிலேயே நம்மளால் வந்து பாட்டி சொல்லி கொடுத்த இந்த கை வைத்தியங்களால் நம்மளால் வந்து சரி பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாழை. நன்றி, வணக்கம்.